Hey everyone, இந்த வீடியோல நம்ம API-னா என்ன, நம்ம ஏன் REST API-ய மோஸ்ட் காமனா N8N workflows-ல யூஸ் பண்றோம், தென் எப்படி வந்து get post put delete-ல வந்து ஒர்க் ஆகுதுன்றத நான் வந்து பைத்தான் எக்ஸாம்பிளோட போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி காட்ட போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் API-னா என்ன, REST API-னா என்னன்றத பார்ப்போம். API-ன்றது சிம்பிளா ஒரு ரெண்டு ப்ரோக்ராமும் அதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ற விஷயம் தான் API. ஸோ இதுல மோஸ்ட் காமனான ஸ்டைல் தான் வந்து REST API. இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் API. HTTP ரெக்வஸ்ட் மூலமா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வர மெத்தட்ஸ் தான் இந்த கெட்டு, போஸ்ட், புட் அண்ட் டெலீட். ஸோ இது எப்படி வந்து நம்ம N8N மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கி அதை N8N ஒர்க் ஃப்ளோவில் கொடுப்போம். தென் N8N ஒர்க் ஃப்ளோ அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் தரும். இதுவே நம்ம ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா, அதை நம்ம ஃபெச் பண்ணணும்னா நம்ம வந்து கெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணணும்னா நம்ம வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். தென் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடிட் பண்ணணும்னா நம்ம வந்து புட் யூஸ் பண்ணணும். தென் ஃபைனலாக வந்து ஒரு விஷயத்த டெலீட் பண்ணணும்னா நம்ம டெலீட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ பைத்தான்ல ஒரு சிம்பிள் கோடு வச்சு அதோட எக்ஸாம்பிள பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட சிம்பிள் பைத்தான் கோட். இங்க நான் ஃபிளாஸ்கை இம்போர்ட் பண்ணிட்டு தென் JSONify அண்ட் ரெக்வஸ்ட்டை யூஸ் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு டம்மி டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டம்மி டேட்டா தான், லைக் இது டேட்டா பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாது, இன் மெமரியில ஸ்டோர் ஆகிற டேட்டாஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுத்தா நமக்கு வந்து அந்த ஐடியை வச்சு அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை ரிட்டர்ன் பண்றதுக்கு. தென் இங்க இருக்கிறது தான் வந்து கெட் ரெக்வஸ்ட். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு கெட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சோம்னா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கெட் பண்றது. இங்க கெட் ஆன் பை ஐடி. ஸோ பேசிக்கா நம்ம ஐடியை கொடுத்தோம்னா அந்த ஐடியை வச்சு ஸ்டூடெண்ட்டை வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணும். இது போஸ்ட் மெத்தட். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ இன்சர்ட் பண்ணணும்னா, லைக் இந்த டேட்டாலாம் கொடுத்தாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடும். தென் இங்க பாத்தீங்கன்னா புட் மெத்தட் இருக்கு. புட் மெத்தட் எதுக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த புட் மெத்தட். தென் ஃபைனலா டெலீட் மெத்தட் இருக்கு. டெலீட்ன்றது அந்த இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிடும் டிபில இருந்து. லைக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஐடி வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன ஐடியை கொடுக்கறனோ அந்த ஐடியில் இருக்க ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது ரொம்பவே ஒரு பேசிக்கான கோட். நம்ம இதை வந்து இப்போ ரன் பண்ண போவோம். தென் ஃபைனலாக கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரூட். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு ஸ்லாஷ்ன்னு போட்டோனாலே நம்மளுக்கு வந்து கெட் மெத்தட் கால் ஆகுது. கெட் மெத்தட் கால் ஆகி வெல்கம் டு த ஸ்டூடெண்ட் API அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இதை நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் பைத்தான் இருக்கணும். என்கிட்ட ஆல்ரெடி பைத்தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பாத்தில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா பைத்தான் ஐஃபன் ஹெல்ப்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா உங்ககிட்ட பைத்தான் இருக்குன்னு அர்த்தம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்கிட்ட ஒரு ஆல்ரெடி இருக்க பைத்தானை ஒரு காப்பி மாதிரி எடுத்து இந்த டைரக்டரியில் போட்டுப்போம். ஸோ அதை தான் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பைத்தான் -m venv நான் என்ன பேர் வைக்க போகிறேன்னா அந்த பேர். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா ஒரு பைத்தானோட காப்பியை எடுத்து என்னோட டைரக்டரியில் venvன்ற ஃபோல்டரில் போடும். ஸோ இப்போ நம்ம இந்த பைத்தான் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பவர் ஷெல்லில் ரன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து PS1 இருக்குல்ல, இதை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து CMDயில் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ஆக்டிவேட்டன்ட்டு இதை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கோங்க. பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இதை டிஃபால்ட்டாக போயிட்டு VS Code செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பவர் ஷெல்லும் இருக்குது, CMDயும் இருக்குது. நான் CMDலே எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எனக்கு venvன்னு இருக்கும். அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இருக்க என்னோட பைத்தான் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஃபிளாஸ்கை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு pip install ஃபிளாஸ்க்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த லைப்ரரி வந்து எனக்கு டவுன்லோட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு வந்து போஸ்ட்மேன் தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுறேன். இதுதான் வந்து போஸ்ட்மேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆகும். அதை அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து கெட் ரெக்வஸ்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த பைத்தான் ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து பைத்தான் student.py அதான் என் பைத்தான் ஃபைல். இது ரெண்டுத்தையும் போட்டால் இப்போ எனக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரன் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே மெயின் மெத்தடில் எழுதியிருக்கோம் app.run அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது டேரெக்டாக வந்து ரன் ஆகுது. இந்த ஹோஸ்ட் அண்ட் போர்ட்டில் தான் ரன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹோஸ்ட் அண்ட் போர்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேனில் போட்டு சென்டுன்னு கொடுத்தனா நமக்கு வந்து வெல்கம் டு ஸ்டூடெண்ட் API. இந்த மெசேஜ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரவுட்டுக்குன்னு ஒரு மெத்தட் எழுதி வச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம அந்த API கெட் ரெக்வஸ்ட்லேருந்து கால் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு இது வந்து ரன் ஆகுது.
ரன் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 200 ஓகே. தென் நம்ம கொடுத்துருக்க இமேஜ் வந்து ஜேசானில் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா மெத்தட்ஸையும் லைனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட். கெட் ரெக்வஸ்ட்டில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை சென்ட் பண்ணும்போது எனக்கு நம்ம கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வருது பாருங்க. ஏன்னா இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் கெட் ரெக்வஸ்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே நம்மளுக்கு இங்கே தருது. ஸோ இதுதான் வந்து கெட் ரெக்வஸ்ட். பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம கெட் ரெக்வஸ்ட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கெட் ரெக்வஸ்ட்லேயே ஐடியை வச்சு ஸ்டூடெண்ட்டை வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே இருக்க பாருங்க, லைக் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு தென் அதுக்கப்புறமா நம்ம இன்ட்டில் இருக்க ஐடியை தரணும். நான் வந்து 1ன்னு தரேன். ஏன்னா நம்மக்கிட்ட 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க, 1 and 2. அதனால் 1ன்னு தரேன். இப்போ 1ல் இருக்க ஸ்டூடெண்ட்டை மட்டும் கெட் பண்ணி தரோம். ஸோ லைக் வைஸ் நம்ம 2 அதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதை அவங்கள வந்து கெட் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் ஐடியை வச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போஸ்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். போஸ்ட் மெத்தட் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம போஸ்ட்மேனில் போய்ட்டு போஸ்ட்டுன்னு வச்சிட்டாலே போதும். இப்போது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தோன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு அங்கே ஒரு என்ட்ரி போடும். லைக் இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். நம்ம சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பாடியில் ஜேசானா சென்ட் பண்ணுவோம், ரால ஜேசானா சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இருக்க டீட்டெயில்ஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா எங்கள் கோடில் என்ன எழுதிருக்குன்னு புரியலனா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐடின்றதை அதுவே வந்து செட் பண்ணிக்கும். டிஃபால்ட்டாக லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த ஐடியோட ஒன்று ஆட் பண்ணிக்கும். லைக் இப்போ நம்மகிட்ட 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்டோட ஒன்று ஆட் பண்ணி 2ன்ற ஐடி அதுவே எடுத்துக்கும். நம்ம இந்த 3 விஷயம் கொடுத்தா மட்டும் போதும், அதுவே போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் அப்பன் பண்ணிடும். ஓகேவா? இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். அதனால நான் ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட் ஏஜ் வந்து 22 வச்சுக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸே இருக்கட்டும். நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவின்னு வச்சிடறேன். இப்போது போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டில் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா அது எனக்கு என்ட்ரி போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 201 கிரியேட்டட்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கெட் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம கவின் தானே கிரியேட் பண்ணோம். ஸோ ஐடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட ஒன்று ஆட் பண்ணி எடுத்துக்கிச்சு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த என்ட்ரியை இங்கே போட்டுடுச்சு. ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட். இது எல்லாமே நம்ம இங்கே கோட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. இப்போ புட்னா என்னன்றதை பார்ப்போம். புட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. லைக் இப்போ நான் வந்து இங்கே இருக்க அர்ஜுனோட இன்ஃபர்மேஷனில் ஐடிக்கு பதிலாக மெக்கானிக்கல்னு சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்டில் 2வது ஐடியில் இருக்கவங்களோட இன்ஃபர்மேஷனில் நம்ம இப்போ இங்கே போயிட்டு கோட் என்ன பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். ஸோ லைக் நம்ம எல்லா டேட்டாவுமே கொடுக்கணும். டேட்டாஸை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இங்கே பண்ணியிருக்கிறது. லைக் இப்போ நான் ஏஜ் வந்து ஐடி 2ல் இருக்கவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 21, அர்ஜுன் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் ஒரு டிபார்ட்மெண்ட். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏஜ் 25ன்னு வச்சுக்கிறேன். தென் கோர்ஸ் வந்து மெக்குன்னு வச்சுக்கிறேன். நேம் வந்து நேம் கவின்னே இருக்கட்டும். லைக் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்டேட் தானே பண்ணுறோம். இப்போ நான் வந்து சென்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கெட் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு எல்லா யூசரையும் இல்லை செகண்டில் இருக்க யூசரையும் எடுத்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆனது வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு கெட்டு, போஸ்ட்டு, புட்டு இது 3த்தையுமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கும். தென் ஃபைனலாக டெலிட் மெத்தட் பார்ப்போம். டெலிட் மெத்தடில் நம்ம கோட் என்ன எழுதியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியை கொடுத்தனா இது வந்து டெலிட் ரெக்வஸ்ட்டு. ஸோ டெலிட் ரெக்வஸ்ட்டில் ஒரு ஐடியை நான் கொடுத்தேன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடியை ஃபவுண்ட் பண்ணி ஐடி இல்லைன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் இல்லைன்ற எரரையும், அப்படி ஐடி இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டை ரிமூவும் பண்ணணும். தென் இந்த மாதிரி டீபக் மெசேஜ் போகிறோம். லெட்ஸ் செக். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்குல்ல ஐடி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். லைக் எக்ஸாக்ட்லி கவின். டெலிட் ரெக்வஸ்ட்டு சென்டுன்னு கொடுத்துட்றேன். ஸ்டூடெண்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கெட் ரெக்வஸ்ட்டில் போய்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறேன். பாருங்கள் 1 and 3ல் தான் இருக்காங்க. இப்போ தென் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப 2ன்ற ஸ்டூடெண்ட் இருக்காங்களான்றதை கெட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு எரர் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எரர் மெசேஜ் வருது. அதுக்கான மெத்தடை வந்து நம்ம இங்கே எழுதியிருப்போம். சி, ஏன்னா நம்ம என்ன ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணோம், கெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணோம். தென் கெட்டில் போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்து ஸ்டூடெண்ட் ஐடி இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை ரிட்டர்ன் பண்ணி 200ன்ற ரெஸ்பான்ஸையும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். தென் அதுவே இல்லைனா இல்லைன்றதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு 404 எரரை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் கெட்டு, போஸ்ட்டு, புட்டு அண்ட் டெலிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம N8Nல கிரியேட் பண்ணோம்ல ஒரு சேட் பாட். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் எழுத போகிறோம். அந்த ஃப்ரண்ட் எண்டோட நம்ம N8N வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு REST APIனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு REST APIனா என்னன்ற ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.